இன்னும் இந்த மதரசத்துல் கௌசியா என்ற இந்த மதரசாவை நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய கௌசியா மதரசாவினுடைய நிர்வாகிகளே, கௌசியா மதரசாவினுடைய உஸ்தாதுமார்களே, கௌசியா மதரசாவுடைய மாணவ மணிகளே, மேலும் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய என் அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, சிறுவர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இருக்கிற சனத்தை பார்த்தா பதில் சொன்னது என்னமோ ஒரு 15 பேர் மாதிரி தான் இருந்தது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுதான் எங்கட அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துக்கு வந்திருக்கிற பிரச்சனை. நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒத்துமையா சத்தம் போட்டோம்டா எங்களை யாராலும் கீழே போட முடியாது, யாரும் எங்களிடத்தில் ஆதாரம் கேட்க முடியாது, யாரும் குத்துபுமார்கள், வலிமார்கள், நாதாக்கள், மஷாயிகுமார்கள் விஷயத்துல விரல் அடிக்க முடியாது. காரணம், எங்கட சப்தம் எக்காலமும் ஓயாது, கீழே போகாது. சோம்பேறித்தனத்தாலும் எங்கட சொந்த வேலை வெட்டிகளாலும் எங்களுக்கென்று இருக்கக்கூடிய சில நடவடிக்கைகளாலும் அல்லது வேறு வேறு காரணங்களால், எல்லாமே ஹலாலான காரணம் தான், அந்த காரணங்களால நமது தரீக்காக்களுக்கு, நமது தக்கியாக்களுக்கு, நமது ஜாவியாக்களுக்கு, நமது பள்ளி வாயில்களுக்கு நேரம் செலவழிக்க நம்மிடத்தில் நேரம் கிடையாது. கிழமைக்கு ஒரு தடவை, மாசத்துக்கு ஒரு தடவை, அல்லது வருஷத்துக்கு ஒரு தடவை தக்கியாக்கள் ஜாவியாக்களுக்கு வரக்கூடிய தரீக்கால் உள்ளவங்களும் இருக்கிறார்கள், இல்லாமல் இல்லை. எங்கட உடம்புக்கு, எனக்கு முன்னால பேசின ஹசரத் அவர்கள் தெளிவாக சொன்னாங்க, எங்கட உடம்புக்கென்று ஒரு தாயையும் தகப்பனையும் அல்லாஹ் தந்தான். எங்கட உடம்புக்கென்று அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிமார்களை அல்லாஹ் தந்தான். எங்கட உடம்புக்கென்று எங்களுக்கு வேற பிள்ளைகளை அல்லாஹ் தந்தான். பாட்டன் பூட்டன்மார்கள், அப்பாமார்கள், உம்மம்மா வாப்பம்மார்களை தந்தான். இவங்க எல்லாரும் ஆலமுல் அஜ்சாம், இந்த உடம்ப, பொய்யான இந்த உடம்ப, பொய்யான இந்த கண்ணால பார்த்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அது வாப்பாதான், உண்மைதான், இல்லைந்தான். எப்ப ஆள் மௌத்தாவராரோ அப்ப அவன் கண் நல்ல முறையில வேலை செய்து, ஆனால் உயிர் போனதனால இந்த கண்ல பிரயோஜனம் இல்லை. அப்ப அவர் எல்லா உடம்பும் பொய்யா போயிட்டு, அவர் பார்த்ததும் போய், பேசினதும் போய், கதைச்சதும் போய். இந்த உயிர், நம்முடைய உயிர் தகப்பனுடைய சுல்பண்டி சொல்லக்கூடிய முதுகன் தண்டிலிருந்து அப்படியே திருமணம் முடித்ததன் பின்பு அது அப்படியே தாயுடைய கற்பறைக்கு வந்து, அது அப்படியே உடம்பு கொடுக்கப்பட்டு உலகத்திற்கு வந்து, அது அப்படியே மண்ணால் படைக்கப்பட்ட உடம்பை மண்ணிலே வைத்துவிட்டு அந்த ரூஹை அல்லாஹ் தன் பக்கம் சேர்த்துக் கொள்கிறான். எப்படி? இந்த ரூஹை எவ்வாறு மறைத்து வைத்திருந்தானோ அதை அப்படியே மறைத்து விடுகிறான். கபரடிக்கு போனா ஜனாசா தொழுது விட்டு அந்த கபரடியில போய் 3 புடி மண் போடுவது முக்கியமான சுன்னத். 3 புடி மண் போடுவது முக்கியமான சுன்னத். அந்த 3 புடி மண் போடும் போது நாங்க ஓத வேண்டிய ஓதல், மின்ஹா ஹலக்னாக்கும் வஃபீஹா நுஈதுக்கும் வமின்ஹா நுக்ரிஜுக்கும் தாரத்தன் உக்ரா. இந்த மண்ணை கொண்டுதான், இந்த மண்ணாலதான் உங்களை படைச்சோம். அந்த கபராளி கிட்ட சொல்றோம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற வார்த்தை இது. இந்த மண்ணாலதான் உங்களை படைத்தோம். மின்ஹா ஹலக்னாக்கும் வஃபீஹா நுஈதுக்கும், அந்த மண்ணுக்கே உங்களை திருப்பி எடுப்போம். வமின்ஹா நுக்ரிஜுக்கும், டெஸ்டினேஷன் இவடத்தோட முடியல, கதை முடிஞ்சல்ல. ஆனால் இன்னும் ஒரு சிலர் சொல்றாங்க மௌத்தாவினத்தோட கதை முடிஞ்சு. அல்லாஹ் சொல்கிறான், வமின்ஹா நுக்ரிஜுக்கும் தாரத்தன் உக்ரா, மறுபடியும் எப்படி இந்த உலகத்துக்கு தாயினை வயிற்றிலிருந்து நீங்க வெளியில வந்து வாழ்ந்தீங்களோ அதே போன்ற ஒரு வாழ்க்கை, மன்னரை வாழ்க்கைக்கு பிறகு உங்களை நாம் எழுப்பி எடுப்போம்.
இதே மண்ணில் இருந்து உங்களை வெளியாக்குவோம். அப்படி என்ன உங்களுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் இல்ல. இந்த உலகத்துல வாழ்வதற்காகத்தான் மண்ணால் உங்களை படைச்சோம். நான் சொல்ல வர விஷயம் என்னவென்று சொன்னால், ரூஹுக்கு மௌத்து கிடையாது. ஒரு மனிதனுடைய மண்ணால படைக்கப்பட்ட இந்த உடம்புல அல்லாஹ் தந்திருந்த இந்த ரூஹ அல்லாஹ் இந்த உடம்பிலிருந்து கலட்டி எடுப்பதற்கு பெயர்தான் மௌத்தே அல்லாமல் அந்த ரூஹு அப்படியே இல்லாமலாகிவிட்டது என்பதல்ல. ரூஹு இருக்குது. உங்களோட பரம்பரையில, உங்களோட குடும்பத்துல, எங்கட குடும்பத்துல 150 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்த எங்கட வாப்பட 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 வாப்பான்னு வச்சுக்கொள்வோம். அவர் மௌத்தாவிட்டார். ஒத்தருட குடும்பத்திலே அப்படி 5-6 வாப்பாக்கு பிறகு ஒருத்தர் நிக்க மாட்டாங்க. கூடினா 100 110 வருஷம் இருப்பாங்க மேக்சிமம். 150 140 வாழ மாட்டார்கள். அப்ப 150 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்த ஒரு அப்பாட அப்பாட அப்பா இப்ப எங்க? அவர் மௌத்து. அவர் மௌத்தா? அவர் மௌத்தண்ட அர்த்தம் என்ன தெரியுமா? அவருடைய உடம்பிலிருந்து அல்லாஹ் ரூஹை எடுத்து விட்டான். அந்த ரூஹ் ஹயாத்தோடு இருக்குது. அல்லாஹ் நாடியபடி அந்த ரூஹை கொண்டு அல்லாஹ் எதையும் செய்வான். அல்லாஹ் கேளு. அதனாலதான் குர்ஆன்ல அடிக்கடி இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் தஆலா அவன் நாடக்கூடிய அனைத்தையும் செய்வதற்கு சக்தி பெற்றவன். அல்லாஹ்வுடைய சக்தி தான் சக்தி. அல்லாஹ்வுடைய சக்தி அல்லாமல் வேற யாருக்கும் சக்தி கிடையாது. அல்லாஹ்வுடைய சக்தி தான் சக்தி. அல்லாஹ் யாருக்கு சக்தியை கொடுத்தானோ அதுவும் சக்தி தான். ஆனால் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட சக்தி. இதை மட்டும் விளங்கிட்டா ஷிர்கை டிஸ்கனெக்ட் பண்ணிடுவோம். ஷிர்கை விட்டு நீங்கி விடுவோம். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த சக்தியை கொண்டு அந்த மனிதன் எதையும் செய்யலாம். இதை நம்பின பிறகு பாருங்க, இந்த மனுஷன் இப்படி செஞ்சிருக்கிறாரு, இவர்கிட்ட இந்த சக்தியை பாருங்களே என்று ஒருவர் சொன்னால் அது ஷிர்க்கும் அல்ல, குஃபுரும் அல்ல, எதுவும் கிடையாது. காரணம், சொல்லக்கூடியவர் கல்புக்கு தெரியும் இவர் அல்லாஹ்வுடைய சக்தியை கொண்டுதான் செய்கிறார். கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொன்னாங்க, இத்தகு ஃபிராசத்தல் முஃமின், ஒரு முஃமினுடைய அகப்பார்வை, கல்பால பார்க்கக்கூடிய பார்வைய எல்லாரும் பயந்து கொள்ளுங்க. அவர் உண்மையான முஃமினாக இருந்தால், உண்மையான குத்துபாக வலியுல்லாவாக அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவராக இருந்தால் அவருடைய பார்வைய நீங்க எல்லாரும் பயந்து கொள்ளுங்க. ஏன் தெரியுமா? அவர் ஒரு ஸ்கேன் மெஷினை போன்றவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதல்ல, நாங்க சொல்றது. காரணம், அவர் ஒரு ஸ்கேன் மெஷினை போன்றவர். ஒருத்தர் கேமராவுல போட்டோ எடுத்தா என்ன ஷர்ட் போட்டிருக்கோ அந்த ஷர்ட் கலர் மட்டும்தான் படும். நெஞ்சு கூட படாது, வயிறு கூட படாது. முகம் திறந்திருப்பதனால முகம் தெரியும். முகத்தை மூடி ஒரு பொம்பளை ஃபேஸ் கவரோட போட்டோ எடுத்தா கண் 2 மட்டும்தான் தெரியும். ஏன்? அந்த கேமராட சக்தி அவ்வளவுதான். அந்த கேமராக்கு வெளியால மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த கேமராவை படைத்தவன், அந்த கேமராவை உருவாக்கியவன், ஆராய்ச்சி செய்தவன் வெளியால எடுக்கிற போட்டோ மட்டும்தான் கேமராக்கு செய்யலாம். அதனால போட்டோ எடுக்குது. இன்னொன்று இருக்குது எக்ஸ்ரே மெஷின். அதை கொண்டு போயிட்டு டக்காசன் ஒரு அடி அடிச்சு விட்டத்தோடு பிரஸ் முள் எல்லாம் தெரிபடுது. அது கொஞ்சம் டீப். இன்னொன்று இருக்குது ஸ்கேனிங். இன்னொன்று இருக்குது, எல்லா பொம்பளைகளும் பயப்படுவாங்க. அதுல போயிட்டு படுத்தா கபருக்குள்ள போன மாதிரி அப்படி உள்ளுக்கே கொண்டு போயிட்டு போட்டு பும்மண்டு இருக்கும், காதெல்லாம் அடைச்சிக்கொண்டு. பல ஸ்கேனோல் இருக்குது. இப்ப இதெல்லாத்தையும் நாங்க பாராட்டினா ஷிர்கா? இதெல்லாத்தையும் புகழ்ந்தா ஷிர்கா? ஸ்கேன் மெஷினை பத்தி ஒருத்தர் ஒரு கிதாப் எழுதுறார், ஒரு புக் எழுதுறார், இங்கிலீஷ்ல, தமிழ்ல, சிங்களத்துல. ஸ்கேன் மெஷினை பத்தி எல்லாம் எழுதி போட்டு அவர் கடைசி பந்தியில போடுறாரு, இந்த மெஷினுக்கு இவ்வளவு பெரிய அறிவண்டா, இந்த மெஷினை உருவாக்கினவன் எப்படிப்பட்ட சக்தி உள்ளவன். அடே, எல்லாமே இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீருக்கு உள்ளுக்கு வாரது. அல்லாஹ் கொடுத்த சக்தி.
சூரா தபாரக்கல்லதி சூரத்துல் முல்க்ல 19வது ஆயத்தில அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவலம் யரவ் இல தைரி ஃபௌகஹும் சாஃபாத்தின் வயக்பிது சாஃபாத்தின் வயக்பிதுன். அவலம் யரவ் இல தைரி, இந்த பறவைகளை நீங்க பார்க்கலையா? ஃபௌகஹும், did they not see about, did they not see the birds above them? அவங்களுக்கு மேலால அவங்க தலை கொசுக்கால பறவைகள் பறக்கிற இவங்க காணலையா? தெரிபடலையா? சாஃபாத்தியும் வயக்பிதுன், அதுல சிறகுகளை விரிக்குது ஷேக்குது, விரிக்குது ஷேக்குது, இப்படி விரிக்குது மறுபடியும் ஷேக்குது, மறுபடியும் விரிக்குது மறுபடியும் சேர்க்குது, அது மேல பறந்து கொண்டே இருக்குது. இத பார்க்கலையா நீங்களோ? அல்லாஹ் கேட்கிறான். கேட்டுட்டு அல்லாவே அதுக்கு பதில் சொல்றான். இப்ப பாருங்க, என்ன தெரியுமா அதுட ராசியம், என்ன தெரியுமா அதுட விஷயம்? மா யும்சிகுஹுன்ன இல்லர் ரஹ்மான். இந்த பறவைகளை காத்துல விழ விடாம சிறக கொடுத்து அப்படியே பறந்து பேலன்ஸ் பண்ணுவதற்கு இந்த பறவைகளை அல்லாஹ்வை தவிர, ரஹ்மான தவிர யாராலும் பிடித்து நிப்பாட்ட முடியாது. தொப்பண்டு விழுந்துரும். அப்ப இந்த பறவைகளை மேலே நிறுத்தியவன் யார்? அல்லாஹ். எல்லாத்தையும் விட விசேஷம் என்ன தெரியுமா? இன்றைக்கு ஒரு கிதாப் ஒன்றை பார்த்து வாசிச்சு கொண்டிருந்தேன். வாசிச்சு கொண்டு போகும்போது எனக்கு ஒரு யோசனை ஒன்று வந்தது. குத்துபுல் அக்தாப் கௌதுல் ஆலம் சையதுனா முஹய்யத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் வ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு உம்மா வாப்பா வச்ச பேரை பாருங்க, அப்துல் காதிர். அப்ப பேர்ல ஆக விருப்பமான பேர் அப்துல்லா, அடுத்த விருப்பமான பெயர் அப்துல் ரஹ்மான். அப்துல் ரஹ்மானையோ அப்துல்லாவையோ வைக்காம அப்துல் காதிர் என்று வைக்கிற பாக்கியத்தை கொடுத்தவனும் அல்லாஹ். இது லேசிப்பட்ட சாமான் ஒன்றல்ல. இது அல்லாஹ் தஆலா கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லு பைத்துகளுள் வழித்தோன்றல்களுள் மிகப்பெரிய ஒரு குத்துபை உருவாக்க எப்போவோ நாடிவிட்டார். அவர்களை கொண்டு முழு உலகத்திற்கும் இஸ்லாத்தை பரப்ப எப்பொழுதோ நாடிவிட்டான். அல்லாஹு தஆலா தான் அனைத்தையும் செய்கிறான், அனைத்துக்கும் சக்தி பெற்றவன். கதீர் கதீர் கதீர், மிகவும் சக்தி பெற்றவன், மிகவும் சக்தி பெற்றவன். அந்த சிஃபத்தில தான் அப்துல் காதிர் என்று சக்தியுள்ளவனுடைய அடியான் என்ற பெயரை குழந்தை பருவத்திலேயே உம்மா வாப்பாட கல்புல இல்ஹாமியத்தை அல்லாஹ் கொடுத்து அப்துல் காதிர், சக்தியுள்ளவனுடைய அடியான், அல்லாஹ்வுடைய அடியான் என்ற பெயரை அல்லாஹ்வே போட வைத்தார். எனவே கண்ணியமான என் அருமை சகோதரர்களே, பேரன்பு பெருமக்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முதலில் ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். உலகத்தில எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் நேரடியாக வந்து அவனாகவே செய்வதில்லை. அல்லாஹ்வே நேரடியாக வந்து செய்ததாக சரித்திரமும் கிடையாது. அல்லாஹ் அனைத்தையும் ஏதோ ஒரு காரணத்தை வைத்து, சபபை வைத்துத்தான் அல்லாஹ் செய்கிறான். நபிமார்களை அனுப்பினான், ரசூல்மார்களை அனுப்பினான். நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் அல்லாஹு தஆலா நுபுவத்தை கொடுத்தான், ரசூல்மார்களுக்கு ரிசாலத்தை கொடுத்தான். சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினான். அல்லாஹ்விடத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூல்மார்கள் நபிமார்களுக்கு தகவலை கொடுத்து கொண்டே இருந்தாங்க. அதனால எல்லாத்தையும் சொல்லிக் கொண்டு இருந்தாங்க. அவங்க மறைமுகமானவைகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். எந்த நபியாக இருந்தாலும் அற்புதம் காட்டினாங்க, அற்புதம் செலுத்தினாங்க. ஏன்? அல்லாஹ்வுடைய நேரடி உதவி அவர்களுக்கு இருந்தது. கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நபி, கடைசி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுக்கு பின்னால எந்த ஒரு ரசூலும் நபியும் வரமாட்டார்கள். அப்ப மனிதர்களை சீர்திருத்தணுமே, மனிதர்களுக்கு புத்தி சொல்லணுமே. மதரசாக்கு போய் 8 வருஷம் ஓதி தலப்பா கட்டி ஜுப்பா போட்டு அல்லாஹ் தந்த பேச்சு வன்மையால இப்படி முன்னுக்கு நின்று பேசினா அவர் பெரிய வலியுல்லாவா?
யாரோ ஒருத்தர் எழுதின கித்தாப பார்த்துட்டு தான் நாங்க பேசிக்கொண்டிருக்கிறோம். நாக்கு நரம்பு சுருங்கி விட்டால் அஞ்சாத்தி புரோசனம் இல்லை. ஹதீப்மார்களாக இருக்கட்டும், முதர்ரிசீன்களாக இருக்கட்டும், மிகப்பெரிய வாழ்வு உபதேசம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய சீதேவிகளாக இருக்கட்டும், ஆலிம்கள் வேற, ஞானிகள் வேற. திருப்பி சொல்கிறேன், கேமரா வேற, ஸ்கேன் மெஷின் வேற. குத்துபுகள் அனைவருக்கும் குத்துபாக இருக்கக்கூடிய குத்துபு நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய பார்வையில் மிகப்பெரிய அற்புதமாக அல்லாஹ் அனுப்பினான். 10 நாட்கள் அல்ல ஹஜ்ரத், அவங்க 100 நாட்கள் அல்ல, மௌத்து வரையில குத்துபு நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பத்தி உலமாக்கள் வந்து பேசினாலும் அந்த ஆலிம்களுக்கும் அவங்கள தெரியா, கேட்கிறவங்களுக்கு தெரியா. இதான் சுருக்கம். தெரிஞ்சத பேசுறோம், அதுவும் கொஞ்சம். தெரிஞ்சத பார்க்கிறோம், அதுவும் கொஞ்சம். குத்துபுல் அக்தாப் ஓதுல்லாஹ் முஹய்யத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் வ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பயான் பண்ண ஆரம்பிச்சாங்களேண்டா, பேச ஆரம்பிச்சாங்களேண்டா, வேற நாடுகள்ல இருந்து நடந்து வருவார்கள், ஒட்டகத்துல வருவார்கள், குதிரையில வருவார்கள், பணக்காரர்கள் வருவார்கள், ஏழைகள் வருவார்கள். அவங்க பயான் பண்ணும் போது 200 உலமாக்கள், 200 ஞானவான்கள் எழுதுவார்கள். எழுதி 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 அவங்கள்ட்ட கேட்டு சரி செய்து வெளியான கிதாபுகள் தான் எனக்கு முன்னால பேசின இந்த சீதேவி சொன்ன சில கிதாபுகள் பேரு. குத்துபு நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு எழுதின அந்த கிதாபு, இந்த கிதாபு, ஃபுதுஹாத்துல் மக்கியா அல்லது குன்யத்துத் தாலிபின், பல கிதாபுகள். நாங்க எல்லாரும் குத்துபன் நினைக்கும் போது என்னமோ எங்கட கண் முன்னுக்கு நாங்க கண்ட ஒரு ஷேக நினைச்சு இவங்களை விட கொஞ்சம் விஷயம் கிடைக்கும். எங்கட கண்ணால் ஒரு ஷேக பார்த்திருப்போம், எங்கட கண்ணால் ஒரு வலியுல்லாஹ பார்த்திருப்போம், எங்கட கண்ணால் ஒரு குத்துப பார்த்திருப்போம். அவரை விட இன்னும் ஒரு 20 மார்க்ஸ் கொடுத்தா குத்துபு நாயகம், அவரை விட இன்னும் ஒரு 20 மார்க்ஸ் கொடுத்தா இன்னும் ஒரு ஷேக், அவரை விட இன்னும் ஒரு 10 மார்க்ஸ் கொடுத்தா இன்னொரு ஷேக். அப்படி அல்ல. அல்லாஹ் எப்படிப்பட்ட குதிரத்துள்ளவன்! அல்லாஹ்வுடைய குர்ஆன் கடலை போன்றது. முழு கடல் தண்ணிய மையாக இங்காக ஆக்கி முழு உலகத்திலே இருக்கிற மரம் மட்டைகளை கலமாக ஆக்கி சீவி 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 சீவின துண்டெல்லாம் விட்டு அந்த கலம், அந்த பலவேலி கொடுக்கிறோமே, அப்படி சாயின்ல தொட்டு தொட்டு எழுதுற மாதிரி உலகத்தில் இருக்கிற காடுகள்ல உள்ள, உலகத்தில் இருக்கிற நாடுகள்ல உள்ள எல்லா மரங்களை எடுத்து கலமாக பேனையாக ஆக்கி கடல்ல தொட்டு 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 இந்த 114 சூறாக்களுக்கும் 6666 ஆயத்துகளுக்கும் கடல் தண்ணிய இங்காக மையாக ஆக்கி உலகத்தில் உள்ள மரம் மட்டைகளை கலமாக ஆக்கி தொட்டு தொட்டு எழுதி கடல் தண்ணி முடிஞ்சாலும் மரங்கள் முடிஞ்சாலும் இன்னும் குர்ஆனுக்கு விளக்கம் இருக்குது. எங்க போயிட்டு கதை? சவுதிக்கு உம்ராக்கு போகும்பொழுது போனவங்களுக்கு தெரியும், 6 அவர் பறக்கணும், டிரெக்ட் பிளைட் என்றா 6 அவர்ல எல்லாம் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் தான் மலைக்கு மேலால நடக்கிற பறக்கிற, மத்த 5.5 அவரும் கடல்ல. எட்டி பார்த்தா கடல், எட்டி பார்த்தா கடல், அதுவும் விளங்காது சிலது. கடலுக்கு மேலாலதான் போகும். ஏன்? உலகத்துல 4இல் 3 பகுதி கடல், 4இல் 1 பகுதி தான் பூமி. கடல் அல்லாஹ் ஏன் சொன்னான்? கடல் தண்ணிய ஏன் சொன்னான்? ஆத்து தண்ணிய சொல்லேலாதா? குளத்து தண்ணிய சொல்லேலாதா? ஓடைகளை சொல்லேலாதா? உலகத்தில் இருக்கிற தண்ணி என்று சொல்லேலாதா? ஏன் அல்லாஹ் கடலை சொன்னான்? கடல் எந்த நாளும் கண்ணுக்கு தெரிபடக்கூடியது. கடலை பார்த்து பார்த்து படிப்பின பெறுங்க. இந்த குர்ஆன் நீங்க நினைக்கிற மாதிரி வெறும் டிரான்ஸ்லேஷன் அல்ல. இந்த சைஸ் டிரான்ஸ்லேஷன் வச்சுக்கொண்டு அவருக்கு குர்ஆன் எல்லாம் தெரியும் என்று ஃபத்வா கொடுத்திருக்கிறார். ஆனா குர்ஆனுக்குள்ள சில உலமாக்கள் குத்துபு நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல வாழ்ந்தாங்க. இந்த உலமாக்களுக்கு தஸவுஃப்ல உள்ளவங்களை பிடிக்காது. அது வளமையா உள்ள கேஸ். அது ஆலிம்களுக்கு ஷேகுமார பிடிக்காது. எல்லாருக்கும் அல்ல, ஒரு 10-20 வீதம் எல்லா நாட்டிலேயும் அது இருக்குது. ஷேகுமார்கள், சூஃபியாக்கள், ஞானவான்கள் இவர்களை பிடிக்காதுன்னு சொன்னா கிதாபில் இல்லாத விஷயத்துல இவங்க பேசுறாங்க, உள்ளுக்கு அல்ல என்னமோ சொல்றாங்க, அதா இதான்
என்னென்னமோ சொல்றாங்க. அதே மாதிரி அந்த காலத்துல இல்மு கடல்களாக, தப்சீர் கலை வல்லுநர்களாக, இப்ப உள்ள உலமாக்களை போல 8-10 வருஷம் ஓதினவங்க எல்லாம் அவங்க எல்லாம் குர்ஆனை கரைச்சி குடிச்சவங்க, 8-10 வயசுல ஹாபிலானவங்க, 16 கலைகளில் தேர்ச்சி பெற்ற உலமாக்களுக்கும் சில குத்துபுமார்களை பிடிக்காது. ஏன்? பொறுமதி தெரியா. தன்னோ தனித் நொதன்னோ பனித் என்பாங்க. தெரிஞ்சவருக்கு தெரியும், தெரியாதவர் ஏசி ஏசி இருப்பார். தெரியாதவர் இதத்தான் கஸாலி இமாம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மனுஷன் இருக்கிறானே அவனுக்கு எந்த சப்ஜெக்ட் தெரியாதோ அவன் அதுக்கு விரோதி. நான் அப்படி ஒன்று இல்ல, அடே அப்படி ஒன்று இல்லைன்னு சொல்லவான்னு தேடி பாருங்க, தெரிஞ்சவங்கள்ட்ட கேளுங்க. ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். உங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சவங்கள்ட்ட போயிட்டு கேளுங்க. எனக்குள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? பேச தொடங்கினா எங்கெங்கயோ எல்லாம் போகும். அந்த இடத்துக்கு வந்து நிற்கும் போது டைம் வந்துடும். அதுக்கு பிறகு நீங்க எல்லாரும் பௌத்த பிடிப்பீங்க, கண்ணை காட்டுவீங்க, ஒரு லோச காட்டுவீங்க. அப்ப நான் எங்க போகும்? ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி, அஹ்லல் இல்மி என்று சொல்லல, இல்முள்ளவங்கள்ட்ட கேளுங்க, இல்முள்ள ஆலிம்கள்ட்ட கேளுங்க. ஃபஸ்அலு கேளுங்க, அஹ்ல ذிக்ரி ذிக்ர் உள்ளவங்க. ஒருத்தர் சும்மா ஒரு தொப்பி போட்டு ஒரு மனுஷன் உண்டு, பள்ளியில முன்சாஃபில் இருந்து கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் 1000 சொல்லணும்னு நினைச்சு கொண்டு பணியை பார்த்துக்கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ், அடே இவர் திக்ர் செய்றார், இவரும் ஒரு அஹ்லு திக்ரோ தெரியா என்று அவர்கிட்ட போய் கேட்கிறதா? திக்ர் செய்றவர் அஹ்லு திக்ர், இல்முள்ளவர் அஹ்லுல் இல்ம், ஃபஹம் உள்ளவங்க அஹ்லுல் ஃபஹம். திக்ர் உள்ளவங்கடா யாரு? திக்ரண்டா என்ன? திக்ரண்டா லா இலாஹ இல்லல்லாஹ். இதத்தான் பொதுமக்கள் வழங்கி வச்சுக்கிறோம். திக்ரண்டா லா இலாஹ இல்லல்லாஹ். சரி, திக்ரண்டா லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப எல்லாரும் குர்ஆனுக்கு வாங்க. இன்னா நஹனு நஸ்ஸல்னா ذிக்ர, இந்த திக்ரை நாங்கள் தான் இறக்கி வைத்தோம். இவத்துல திக்ரண்டா என்ன ஹஜ்ரத்? குர்ஆன். இந்த குர்ஆனை நாங்கள் தான் இறக்கி வைத்தோம். அல்லாஹ்க்கு சொல்லலுமே இன்னா நஹனு நஸ்ஸல்னல் குர்ஆன், அப்படி சொல்லல இந்த இடத்துல. இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் என்று அங்க சொல்றான். இங்க இன்னா நஹனு நஸ்ஸல்னா ذிக்ர. நான் இந்த டாபிக்கு திரும்பின காரணம், இப்ப நான் சொல்ல போற 5 நிமிஷத்து விஷயம் மதரசா பிள்ளைகளுக்கு கொஞ்சம் துணையாக இருக்கும். அதுவும் பாவமே, பொதுமக்களும் நிறைய இருக்கிறாங்க பசியில. அல்ஹம்துலில்லாஹ். சாப்பாட்டுக்காக பயான் அல்ல, பயானுக்காகத்தான் சாப்பாடு. எனவே உங்களோட கண்ணியப்படுத்தி அனுப்பணும் என்றனால 10 நாட்களும் நல்ல ருசியாக மாஷா அல்லாஹ். கொழும்புல எத்தனை பேர் வந்தாலும் திடீரென்று வந்தாலும் சாப்பாடிக்கு மாஷா அல்லாஹ். எங்க கௌசியால சாப்பாடிக்கு பயப்படாம போகணும். லேட்டாய் போனாலும் சாப்பாடிக்கு. போகாத ஒரே ஒரு இடம் கௌதியா, அழைப்பில்லாம போகலுமான இடம் ஒரே ஒரு இடம் கௌதியா. இதுவும் குத்துபு நாயகத்தின பரக்கத். பாத்தீங்களா? இப்ப திக்ர விட்டுட்டு இப்ப வேற எங்கேயோ போகுது. மறந்தா ஞாபகப்படுத்துங்க புள்ளி. குத்துபு நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட கிதாபுல ஒரு இடத்துல சொல்றாங்க, எல்லாத்தையும் அரபுல சொல்லி கொண்டிருந்தா டைம் போதாது. நான் இந்த உலகத்துல அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் சொன்ன விஷயங்கள், குர்ஆன் ஹதீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இல்ஹாமியத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், முழு இஸ்லாத்தையும் அப்படியே நான் புளிஞ்சி வடிச்சு ஒரு டொட்டாக எடுத்து பார்த்தேன். பார்த்தா இஸ்லாத்தில் ஆக முக்கியம் எது தெரியுமா? பசித்தவனுக்கு உணவளிப்பது. எப்படி வைத்து பசித்தவனுக்கு உணவளிப்பதுதான் இஸ்லாத்தினுடைய ரகசியம். அதனால அவங்க சாப்பாடு சாப்பிடும் போது அது பிரேக்பாஸ்டோ லஞ்சோ டின்னரோ நோன்பு துறக்கிறதோ எதுவா இருந்தாலும் இன்னொருத்தர் பக்கத்துல இல்லாமல் நோன்பு துறக்க மாட்டார்கள். யார சரி கூப்பிட்டு வச்சுக்கொள்வாங்க. இவங்க நோன்பு துறக்கிறதுக்கு 1-2 ரொட்டி கொடுக்க மாட்டாங்களாம். அவங்களோட ஹாதிமுக்கு தெரியும் அவங்க எப்படி தின்னுவாங்க, எப்படி சாப்பிடுவாங்க, எல்லாம் ஹாதிமுக்கு தெரியும். ஹாதிம் என்ன செய்வாங்களாம்? 5-6 பெரிய ரொட்டியை கொண்டு, பக்தாதுல ரொட்டி சவுதி ரொட்டியை விட பெருசி. பக்தாதுல ரொட்டி சவுதியில சுடுத ரொட்டியை விட பெருசி. பெரிய ரொட்டியில 5-6 ரொட்டி. குத்துபு நாயகம் இவ்வளவு ரொட்டி சாப்பிடுதா? இவ்வளவு சாப்பிடலுமா?
அதை எடுத்து நோம்பு துறக்க நாங்க என்ன செய்வோம்? முன்னுக்கு பெட்டிஸ், கட்லட், சமோசா எல்லாம் இருக்கும். ஹா 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 அண்டு கொண்டு இப்ப சப்புவம் இல்ல புழுங்கு. அந்த டைமுக்கு மிஸ்கின் வந்தாலும் விளங்காது, உம்மை வந்தாலும் விளங்காது, மாப்பிள்ள வந்தாலும் விளங்காது, பொஞ்சாதி வந்தாலும் விளங்காது. 12 அவர் பசிலிந்து போட்டு நான் நீக்கிறேன். நோம்பு பிடிச்சதே பெரிய செய். ஹவ் ஹவ் ஹவ்னு புழுக்கு. குத்துபு நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு நோம்பு துறக்கிற நேரம் வந்தா ஹாதிம் ரொட்டிய கொண்டு வச்சு போட்டு வெளியில ஒரு சத்தம் வைப்பாராம். குத்துபு நாயகம் நோம்பு துறக்க போறாங்க, எல்லாரும் வாங்க. 10, 20, 30, 40 பேர் வந்து உட்காருவாங்க. ரொட்டி எடுத்து தொட்டு தொட்டு தனது பரக்கத்தான சங்கையான கைகளால் அவங்க ஒரு துண்டை தின்று நோம்ப திறந்துட்டு சபபுக்கு கொடுப்பாங்க, எல்லாருக்கும் கொடுப்பாங்க. குத்துபு நாயகம் ரலியல்லாஹு சொல்லுவாங்களாம், ஏண்ட பார்வையில எனக்கு பணக்காரரும் ஒன்றுதான், ஏழைகளும் ஒன்றுதான், நடுத்தரமானவங்களும் ஒன்றுதான். எனக்கிட்டையோ ஏன மதரசாலையோ ஏன திக்ர் மஜ்லிஸ்லயோ ஏன தக்கியாலையோ ஏன பள்ளிவாசல்லையோ ஏன சன்னிதானத்திலேயோ இவருக்கு இன்ன இடம் இவருக்கு இன்ன இடம் என்று கிடையாது. அல்லாஹ்வை தவிர மற்ற அவ்வளவு பேரும் எனக்கு ஏழைதான். அல்லாஹ் மட்டும்தான் பணக்காரன். ஒரு சபையில குத்துபுல் அக்தாப் ஓதுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உபதேசம் பண்ணி கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு ஆலிம் ஒன்று வந்து உட்கார்றார். இவருக்கு குத்துபு நாயகம் என்றா ஒரு விருப்பம். ஆனா இதுக்கு முந்தி அவர்களுடைய பயான கேட்டில்ல. வந்து உட்கார்ந்தா பயான் போய்கொண்டிருக்கிறது. ஒரு ரூட்ல போய்கொண்டிருக்கும் போது அந்த ஆளின் தொங்கல் ஒரு மூலையில் இருந்து கொண்டு யோசிக்கிறார். இப்ப இவங்க தசவுஃப பத்தி கொஞ்சம் பேசினா எனக்கு இவங்கள்ட்ட படிச்சுக்கொள்ள இயலுமே என்று நினைக்கிறாங்க. தசவுடைய டாபிக் வருது வெளியில. அப்படியே சொல்லிக்கொண்டு போறாங்க. சொல்லிக்கொண்டு போகும்போது திடீரென்று தசவுஃப பத்தி பேசிட்டாங்க. இது கொஞ்சமும் எனக்கு இப்ப போதும். ஹுதூர் கல்ப ஹாலிராக்கி அல்லாஹ்வோட நெருங்கிறத பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதை பத்தி பேசினா இன்னும் நல்லா இருக்குமே என்று நினைக்கிறாங்க. இங்க போகுது ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கு பிறகு ஃபனாவை பத்தி பேசினா நல்லா இருக்குமே, பக்காவை பத்தி பேசினா நல்லா இருக்குமே, ஒன்றொண்டா சிந்திக்கிறாங்க. கிட்டத்தட்ட 8-10 தலையங்கத்தை யோசிக்கிறாங்க. யோசிக்கிற அவ்வளவையும் பேசி முடிச்சிட்டு தூரத்தில் இருக்கிற அந்த ஆலிமுடைய பெயரை சொல்லிட்டு அவருடைய பெயரை சொல்லிட்டு சொன்னாங்களாம், உங்களுக்கு இது கொஞ்சமும் போதும், இது கங்கலை தந்தா மிச்சம். இதுக்கு எங்க ஆதாரம்? இதுக்கு ஆதாரம் இருக்குதா? எங்க பாத்தீங்க ஆதாரம்? நீங்க அங்கே இங்கே வானம். உங்களுக்கு தெரிஞ்ச வேண்டிய ஒரு பலாய பத்தி ChatGPT கேளுங்க. நீங்க விரல் எடுக்க முந்தி அது செல்லும். வேண்டிய பலாய் பலாயின்னு சொன்ன ஆளும் என்ன தெரியுமா? அதுல எல்லாம் நீக்கம் வேண்டிய உண்டு. எடுத்து வரலாறு டெசிக்குங்க. மெடிசின் சம்பந்தமா, இல்மு சம்பந்தமா, குர்ஆனாயத்து சம்பந்தமா, நபிமார்கள் சம்பந்தமா, உலகத்தில் வாழ்ந்த கெட்டவர்கள் சம்பந்தமாகவா, பெண்கள் சம்பந்தமாகவா, பெண்களுடைய சிறுகள் ரகசியம் சம்பந்தமாகவா, திருமணம் சம்பந்தமாகவா, உலகம் சம்பந்தமாகவா, இன்னடத்தில் இருந்து இன்னடத்துக்கு எத்தனை கிலோமீட்டர், இந்த நாட்டிலையா இந்த ஊர் இருக்குது, இந்த நாட்டிலையா, வேண்டி ஒன்ற கேளுங்க. லேட்டாவாது, யோசிக்காது, விரல எடுங்க, சுறு 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 சுருண்டு வரும். இத உங்களோட வாப்பாட்ட தாரி சரி சொல்லி இருந்தா 50-60 வருஷத்துக்கு முந்தி, அப்பா உங்களுக்கு தெரியுமா ChatGPT ஒரு சாமான் வந்திருக்கான், இந்த டிவியை விட நல்லா சிரிச்சு, அது ஹேண்ட் போனாம், அது வேறு, அதுல இப்படி கேட்டா இப்படி பைத்தியம் விளையாடாம சும்மிரியே அப்படி ஒன்றிக்கா. யார் அது? இந்த ChatGPT-க்குள்ளுக்கு இருப்பவன் யார்? முஸ்லிமா அல்லது வேற மதத்தை சேர்ந்தவரா? எதை கேட்டாலும், கிறிஸ்டியானிட்டிய பத்தி கேட்டாலும், உலகத்தில் இருக்கிற அவ்வளவு இன்டர்நெட் சம்பந்தமா அப்படியே பூந்து இழுத்தறுத்து தருது. இதை நாங்க நம்பிக்கிறோம் அல்லாஹ்வுடைய சக்தி என்று. அல்லாஹ்வுட சக்தி ChatGPT-க்கு இருந்தால், அல்லாஹ்வுட சக்தி கடலுக்கு இருந்தால், அல்லாஹ்வுட சக்தி பறவைக்கு இருந்தால்,
அல்லாஹ்ட சக்தி வாகனத்துக்கு இருந்தால், அல்லாஹ்ட சக்தி பிளைட்டுக்கு இருந்தால், அல்லாஹ்ட சக்தி விஞ்ஞானிகளுக்கு இருந்தால், அல்லாஹ்ட சக்தி அவுலியாக்களுக்கு மட்டும் வந்தா எந்த முகம் கருக்குது? அல்லாஹ்ட சக்தி அவுலியாக்கள் மூலம் வெளியாக்கப்பட்டால் ஏன் அதை நிராகரிக்கிறோம், இக்னோர் பண்ணுகிறோம்? இப்ப விஷயத்துக்கு வாரம். இன்னா நஹனு நஸ்ஸல்னா திக்ர, இந்த குர்ஆனை நாங்கள் தான் இறக்கி வைத்தோம். வ இன்னா லஹு லஹாஃபிதூன், இந்த குர்ஆனை நாங்களே பாதுகாப்போம். இது அல்லாஹ்வுடைய வாக்கு. ஆனா குர்ஆனை என்று சொல்லல, தஃப்சீர் தான் குர்ஆன் என்று சொல்லுது. குர்ஆன்ல என்ன இருக்குது? இன்னா நஹனு நஸ்ஸல்னா, சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, திக்ர. இந்த இடத்துல திக்ரண்டா என்ன? குர்ஆன். அதே போல சூரா தாஹாவுல அல்லாஹ் சொல்கிறான், வஅகிமிஸ் ஸலாத்த லிதிக்ரி, என்னை ஞாபகப்படுத்துவதற்காக, நினைவு கூறுவதற்காக தொழுகையை நிலைநிறுத்துங்கள். அதே போல அலம் நஷ்ரஹ் சூராவில் அல்லாஹ் சொல்கிறான், வரஃபைனா லக்க திக்ரக். அந்த இடத்துல திக்ரண்டா என்ன? திக்ரா இல்ல. அந்த இடத்துல திக்ரண்டா என்ன? குர்ஆனா இல்ல. அப்ப என்ன? இந்த இடத்துல வரஃபைனா யா ரசூலல்லாஹ், உங்களை மென்ஷன் பண்ணுவதை நாங்கள் உயர்த்தி வைத்திருக்கிறோம். உங்களோட மென்ஷன, உங்களோட பேரு சொல்றத, உங்களை பின்பற்றத, உங்களை நினைக்கிறத, உங்களை புகழ்றத, உங்களோட இஷ்கில அப்படியே மூழ்குவதை உயர்த்தி வைத்திருக்கிறோம் யா ரசூலல்லாஹ். அப்ப இப்படி திக்ர்ன்றதுக்கு பல பொருள்கள் இருக்குது. அப்ப அல்லாஹு தஆலா ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி, திக்ர் உள்ளவங்கள்ட்ட நீங்க போய் கேளுங்க என்று சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? 24 மணித்தியாலமும் அல்லாஹ்வுடைய சிந்தனையோட இருக்கக்கூடிய, அல்லாஹ்வை பற்றி அறிந்த ஆரிஃபீன்கள், ஞானவான்கள் கிட்ட போய் கேட்டா அல்லாஹ்வை அறியலாம். மத்த சின்ன சின்ன சப்ஜெக்ட் அவங்கள்ட்ட போய் கேட்டா அதை அறிஞ்சு கொள்ளலாம். அல்லாஹ்வை அறியணுமா? அல்லாஹ்வை அறிஞ்சவங்கள்ட்ட தான் போகணும், அல்லாஹ்வை அறியாதவங்கள்ட்ட போக முடியாது. குதுபு நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு உபதேசம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவரத்துக்கு பல பிரச்சனைகள் உள்ளவங்க வந்தாங்க. சரியான சிக்கல், அவங்க கல்புல சரியான சோதனை, டென்ஷன் மூட்ல வந்தாங்க பயானுக்கு. குதுபு நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு விளங்குது, இவங்க வந்திருக்கிற நிலைமை பயான் கேட்கிற நிலைமை இல்ல, ஏதோ வரணும்ன்றதுக்காக வந்திருக்கிறாங்க. ஆனால் சரி பிரச்சனை, அவங்களுக்கு கல்புல சரியான யோசனை. பயான் பண்ணி கொண்டிருக்கும் போது அவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு செய்தி சொன்னாங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய செய்தியை நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களோட உம்மாவை நினைக்கணும், ஒவ்வொருத்தரும் உங்களோட தாய, உங்களை பெற்ற தாய நினைக்கணும். குதுபு நாயகம் சொன்ன செய்தியை நான் இன்னும் கொஞ்சம் மோடிஃபை பண்ணி சொல்கிறேன். என்ன தெரியுமா சொன்னாங்க? உங்களோட தாய் நீங்க கை குழந்தையா இருக்கும் போது, உங்களுக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது, வலது பக்கத்தால் நீங்கள் பால் குடித்துக் கொண்டிருக்கும் போது உம்மா சந்தோஷமா இருப்பா. ஏன்? என்ற புள்ளைக்கு பவுரு நிறைய போகுது, என்ற புள்ள பால் குடிக்குது. பால் குடிச்சு கொஞ்ச நேரத்துல உம்மாக்கு திடீரென்ற ஒரு எண்ணம், உண்மையிலே பல நேரம் ஆவிட்டுது, இந்த புள்ள பால் குடிச்சு கொண்டிருக்குதா அல்லது பால் முடிஞ்சு சும்மா வாய வச்சு கொண்டிருக்குதா என்ற எண்ணத்துல, புள்ளையோடு இருக்கிற இறக்கத்துல புள்ளைக்கு மறுபடியும் இந்த பாலை கொடுக்கணும் என்றனால உடனே அந்த புள்ளைய தூக்கும் போது புள்ளையோட வாய் எடுபட்டுட்டது. எடுபட்ட உடனே புள்ள அழத் தொடங்கிட்டது, கீச தொடங்கிட்டது. புள்ள அழுது அழுதத்துக்கடையில் அந்த தாய் புள்ளைய விழாம பாதுகாத்து பக்குவமாக மறுபக்கத்துக்கு திருப்பி மறுபக்கத்துக்கு பெரட்டி அந்த புள்ளைய தாய், உங்களோட தாய் உங்களைய அப்படியே இடது பக்கத்து மார்புல வச்ச உடனே அழுக நின்றுட்டுது, மறுபடியும் பால் சுரக்குது, பால் குடிக்குது. எனவே அல்லாஹ் நல்லவர்களுடைய தரஜாவை உயர்த்துவதற்காக தேர்ந்தெடுத்தவர்களை, அல்லாஹ்வை விரும்பினவர்களை சில நேரம் சில காலம் சோதிப்பான். அந்த நேரத்துல நீங்க அழுதோ அழல்லையோ அல்லாஹ் உங்களோட இரக்கத்துல தான் செய்கிறான்.
சொன்ன உடனே வந்த கொஞ்சம் பேருக்கும் வந்த ஆறுதல் இருக்குதே. அப்ப அல்லாஹ் எங்களோட இரக்கத்துல தான் இந்த சோதனையை தந்திருப்பான், கிட்டத்தில் எங்களுக்கு ஒரு வெற்றி இருக்குது, கிட்டத்தில் எங்களுக்கு ஒரு விமோசனம் இருக்குது என்று எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்களாம். கண்ணியமான ஸ்ரீதேவிகளே, குதுபுகளின் நாயகம் கௌதுல் ஆலம் குதுபுல் அக்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உலகத்திலே வாழும் காலத்துல அவங்களுக்கென்றே ஒரு மதரசா இருந்தது. அந்த மதரசால ஓதுற பிள்ளைகள் உலகத்துல எந்த பல்கலைக்கழகத்துக்கும் எந்த யூனிவர்சிட்டிக்கும் போறதுல அர்த்தமே இல்லை, போறதுல அர்த்தமே இல்லை, போக தேவையும் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அவங்கதான் 16 பாடங்களையும் அவங்களே உட்கார்ந்து படிச்சு கொடுப்பார்கள், அவர்களே துவா செய்து இல்மை படித்து கொடுப்பார்கள். ஞாபக சக்தி இல்லாத பிள்ளைகளை எங்க சரி கண்டா கூப்பிடுவாங்களாம், கூப்பிட்டு கேட்பாங்களாம், உங்களுக்கு மெமரி பவர் குறைச்சலா, உங்களுக்கு ஞாபக சக்தி இல்லையா, ஏன்னா மதரசால வந்து சேர்ந்து கொள்ளுங்க. சேர்ந்தா அந்த புள்ள வலியுல்லாவா தான் திருப்பி போறேன். யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் பலர், ஒரு பெரிய ஒரு ஃபாதிரி சர்ச்சில் இருக்கக்கூடியவர், அவருக்கு இஸ்லாத்துக்கு வரணும் என்று ஒரு ஆசை, இஸ்லாத்துக்கு வரணும் என்று ஒரு ஆசை. இவர் என்ன செய்கிறாராம், யமன்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அறிவாளி ஞானி ஒன்றிட கையால தான் நான் இஸ்லாத்தை தழுவோனும் என்று அவர் நினைச்சு கொண்டிருக்கும் பொழுது அவருடைய கனவிலே ஒரு அசரீரி சத்தம் ஏற்பட்டு, நீங்க இஸ்லாத்தை தழுவுவதாக இருந்தால் ஈராக்கில் பக்தாத் என்ற ஊரில் இந்த ஜமானில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய குத்துபாகிய அல்லாஹுவை அறிந்த ஞானவான் குதுபுல் அக்தாப் கௌதுல் ஆலம் முஹய்யத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் வ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலேயே போய் கையை பிடிச்சி இஸ்லாத்தை தழுவுங்க என்று அவர்கள் வந்த சரித்திரமும் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி நூற்றுக்கணக்கான தலைவர்கள், நூற்றுக்கணக்கான மதகுருமார்கள், லட்சக்கணக்கான மக்கள் தௌபா செய்து இனிமேல் பாவம் செய்ய மாட்டோம் என்று பையத்து செய்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை தழுவியும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் உலகத்திலே செல்வ செழிப்போடும் வாழ்ந்திருக்கிறார்கள். எல்லாரும் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க குத்துபு நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு ஏழைய போல வாழ்ந்தாங்க, கிழிஞ்ச உடுப்போட வாழ்ந்தாங்க என்று எல்லாரும் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்படி அல்ல. அந்த கல்புல செல்வத்துக்கு அவங்க கல்புல இடம் கொடுக்கல, தேவையுள்ளவர்களை தேடி கண்டுபிடித்து கொடுத்து விடுவார்கள். அல்லாமல் அவர்கள் கஷ்டத்தோடு வாழவில்லை. பல அரசர்கள், பல ராஜாமார்கள் அவர்களை எதிர்த்தார்கள். பெரிய பெரிய ராஜாமார்கள் எந்த ராஜாட வீட்டுக்கும் அவர்கள் போக மாட்டார்கள். ஏன்? அல்லாஹ் எனக்கு தந்த கண்ணியம், எனக்கு தந்த இல்மு, நான் சுமந்திருக்கும் குர்ஆன், ஹதீதுகள், ஞானம், விலாயத் அனைத்தையும் நான் உலக காசுக்கோ உலக பதவிக்கோ நான் கீழே போட மாட்டேன். ராஜாமார்கள் விரும்பினா என்ன வந்து வீட்டுல சந்திக்கட்டும், எந்த ராஜாவும் வரமாட்டார்கள். ஆரம்ப கட்டத்தில் பல ராஜாமார்கள், பல கலீஃபாக்கள், பல உலமாக்கள் அவர்களோட மோதி பார்த்தாங்க, ஒன்றுமே அடங்கவில்லை, யாருக்கும் பயப்படவும் இல்லை. அனைவருக்கும் அல்லாஹு தஆலா ஒரு வழியை கட்டியே முடித்தான். எவ்வளவு கண்ணியமா வாழ்ந்தாங்கன்னு சொன்னா, சில ராஜமார்கள் வெளியில இருந்து ஹாதிமு கிட்ட சொல்லி அனுப்புவாங்களாம், குதுபு நாயகம் இருக்கிறாங்களா? ஓ இருக்கிறாங்க, அவங்கள சந்திக்கலுமா? ராஜமார்கள், அந்த காலத்துல வாழ்ந்த ராஜமார்கள், சந்திக்கலுமா? நான் கேட்டுட்டு வாரேன். போய் கேட்டுட்டு வருவாங்க. குதுபு நாயகம் சொல்லுவாங்க, சரி உள்ளுக்கு வர சொல்லுங்க. சொல்லிட்டு நிக்க மாட்டாங்க, உள்ளுக்கு போயிடுவாங்க. அவர்ல நிக்க மாட்டாங்க, அவர்ல உட்காரவும் மாட்டாங்க, உள்ளுக்கு போயிடுவாங்க. அவங்க வந்தா இருக்க சொல்லுங்க. ராஜாமார்கள் வாராங்க. இப்ப ராஜாண்டா தமாஷாவா? ஒரு ஜனாதிபதி வாரன்னு சொன்னா எங்கட வீட்டுக்கு லேசான விஷயம் உண்டாது. ஒரு மினிஸ்டர் வாரண்டாலே நிலத்துல கால் படாது, துள்ளி துள்ளி. இது ராஜா, நாட்டை ஆளக்கூடியவர். குத்துபு நாயகத்திட வீட்டுக்கு வந்து வர அனுமதி இருக்கான்னு கேட்கிறாரு. கேட்டா சரி அனுமதி இருக்கு, வர சொல்லுங்க சொல்லிட்டு உள்ள போயிருவாங்க. அவங்க வந்தா அப்படியே நாற்காலியில புத்தகத்தில் உட்கார வச்சிருக்கு. எவ்வளவு நேரத்தை பிறகு வருவாங்க.
வந்தா எழும்பி சலாம் சொல்லுவாங்க. இதுக்கு விளக்கம் சொல்றாங்க என்ன தெரியுமா? குத்துபு நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க உள்ளுக்கு வார டைம்ல அவங்க உட்கார்ந்து கொண்டு இருந்தா ராஜாவை கண்டு எழும்போண்டிய நிலைமை வரும். ராஜாவை கண்டு எனக்கு எழும்ப முடியாது. காரணம், ஏற்கனவே பெருமையில் இருக்கிறான், ஏற்கனவே நான் ராஜா என்ற மமதையில் இருக்கிறான், நப்சு அம்மாராவில் இருக்கிறான். நான் அவரை கண்டு எழும்பி எனக்கு குத்துபு நாயகமே எழும்பி நின்ற என்று அவன் இன்னும் பெருமையில் பாவத்தாளியாக போவான். எனவே நான் வரும் பொழுது அவங்க எழும்பி எனக்கு சலாம் சொல்லுவாங்க. அவர்கள் உள்ளே இருந்து வருவார்கள். இன்னும் ஒரு ராஜா 1000 பொற்காசிகள் 1000 தங்க காசுகளுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை அவர் ஒரு உடுப்பு தைப்பார். அந்த உடுப்பு அவ்வளவு பெருமதி, அவ்வளவு பெருமதியான உடுப்பு. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உடுப்பார் ஒரு பங்கனுக்கு. இது தைக்கிறவர் டெய்லர், அவரும் அவருடைய குடும்பத்தில் 10-15 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 8-10 மாசம் செலவழிச்சு பட்டு துணியை வாங்கி அதை டெக்கரேட் பண்ணி என்னென்னமோ எல்லாம் செஞ்சு புதிய ஒரு அமைப்புல அவங்க அந்த காலத்துல தச்சு கொண்டிருந்தாங்க. இதுல கிட்டத்தட்ட இந்த 1000 தங்க காசுகள் எத்தனையோ பேருக்கு குடும்பத்துல பங்கிட்டு கொடுக்கப்படும். அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு தொழில் ஒன்னாட்டமா ஒரு வருஷம் திடீரென்று தச்செல்லாம் முடிஞ்சு வந்ததுக்கு பிறகு ராஜா சொல்லிட்டான், எனக்கு இந்த வருஷம் வேண்டாம். அப்ப நேரத்தோட சொல்ல இருந்தது. அப்ப இப்ப நாங்க என்ன செய்ய, இவ்வளவு மாசக்கணக்கில் கஷ்டப்பட்டு செஞ்சோமே, செய்ய வழியில் எனக்கு வேணாம். ராஜா சொன்னதுதானே வேணாம். நீ சொன்ன உடனே அந்த டெய்லருடைய மனைவி அவ சொல்றா, இப்ப எங்களுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது, துவா கேட்பதற்கோ உதவி செய்யறதுக்கோ நிறைய கண்டெக்ஸோட நிறைய பணக்காரர்களுடைய தொடர்போட முஹ்யித்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பக்தாதில் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் நிலைமையை சொல்லுவோம், ஏதாவது ஒரு உதவி நடக்கும் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு, வாங்க போமண்டு போறாங்க. போன உடனே விஷயத்தை சொன்னாங்க. 2வது பேச்சு பேசல, அதை நான் வாங்கி கொள்றேன். குத்துபு நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு யாருக்கிட்டையும் சொல்லாம, இன்னொரு பணக்காரத்துல போகாம, தனது சொந்த பணம் 1000 தங்க காசுகளை கொடுத்து அந்த உடுப்பை வாங்கி இத எனக்கு தாங்க என்று கேட்டெடுத்தார்கள். எனவே அவங்க எல்லாம் ஏழ்மையாக வாழல்ல, தின்ன தீனில்லாம வாழ்ந்தவர்கள் அல்ல. இவர்கள் எல்லாம் கல்புல அல்லாஹ்வையும் ரசூலையும் தவிர வேற யாரும் கிடையாது. ஒரு வருஷத்துல 8-10 மாதத்துக்கு அதிகமாக நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவங்க ஒரு பார்வை பார்த்தாங்களா, இவர் மூமினா காபிரா முனாபிக்கா, இவர் முஸ்லிமாக, எல்லாத்தையும் அல்லாஹ் அறிவிச்சு கொடுப்பார். அல்லாஹ் அறிவிச்சு கொடுக்கிறான். அதான் இத்தகு விராசத்தல் முஃமின், ஒரு முஃமினுடைய பார்வையை பயந்து கொள்ளுங்க. இப்ப ஆரம்பத்துல வந்து முடிப்போம். ஃபஇன்னஹு யன்துரு பினூரில்லாஹ், அந்த மூமின்கள் அந்த குதுபுமார்கள் அல்லாஹ்வுடைய ஒளியை கொண்டு பார்க்கிறார்கள், அல்லாஹ்ட வெளிச்சத்தை கொண்டு பார்க்கிறார்கள். அல்லாஹ்ட வெளிச்சத்துக்கு மறைவில்லை. நாங்க எல்லாரும் குருடர்கள். இந்த லைட் போட்டதனாலதான் நாங்க பார்வையாளர்கள். லைட் திடீரென நூந்தா இப்படித்தான் போகணும். அப்ப கண் தெரியுது, கண் தெரியுது, வெளியே இருட்டு. பகலைக்கு நாங்க எல்லாரும் வில்லர்கள், பகலைக்கு நாங்க எல்லாரும் பெரிய பெரிய அறிவாளிகளே. கண் வேலை செய்யுது, கண் தெரியுது. என்ன தெரியுது? சூரியன் இல்லாட்டி குருடு. லைட்டும் இல்ல, போனும் இல்ல, மெழுகுதிரியும் இல்ல, லாம்பும் இல்ல, அல்லது போன் லைட்டும் இல்ல, நெருப்பட்டியும் இல்ல, தனி இருட்டு. 28, 29ஆம் புறை 15ஆம் புறை என்றா சந்திரன் சரிக்கும். இப்படி பெரிய ரவுண்ட் அதுவும் இல்லை, இருட்டு. நானும் குருடு, நீங்களும் குருடு. நரம்பு சரியா இருக்குது, வெள்ளனைக்கு பத்தி செக் பண்ணி பாருங்க, 2 கண்ணும் சரியாத்தான் இருக்கும். ஆனா இருட்டுல பார்க்க இயலாது. ஏன்? அல்லாஹ்ட ஒளியால பார்ப்பதுதான் பார்வை, அகப்பார்வைதான் பார்வை, அவுலியாக்களின் பார்வைதான் பார்வை. நாங்க வெறுமனே குருட்டு பார்வை பார்க்கிறோம், குருட்டு கேள்வி கேட்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று ஈஜிப்ட்ல கைரோவில் இருந்து கொண்டு இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அத்தஹியாத்துல அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, நபி அவர்களே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக என்று சொன்னா, மதீனா முனவ்வரா ரௌலா ஷரீஃபிலிருந்து வ அலைக்க ஸலாம் யா ஷாஃபிஈ என்று பதில் சொல்லும் சத்தம் அவனோட கல்புக்கு கேட்கும்.
இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மிகப்பெரிய இமாம், மிகப்பெரிய இமாம், ஹனபி மதுஹபுடைய ஸ்தாபகர். அந்த காலத்துல ஒரு ஹவுல் ஒன்று இருந்துதாம். அந்த ஹவுலுக்கு பக்கத்துல வருவாங்களாம் உது செய்ய. வந்து பார்த்தா அப்படியே திரும்பி போயிருவாங்க. போய் ஓடுற தண்ணியில ஒழு எடுத்து தொழுதுட்டு போவாங்க. மறுபடியும் ஹவுலுக்கு வராங்க, திரும்பி போறாங்க. வந்து பார்த்துட்டு உடனே திரும்புறாங்க. என்ன விஷயம் என்று பார்த்தா, ஒழு எடுக்கும் போது எங்கட முகத்தை கழுகும் போது கண்ணால செஞ்ச பாவம், நாக்கால செஞ்ச பாவம், முகத்தால செஞ்ச பாவம், கைய கழுகும் போது கையால செஞ்ச பாவம், ஆட்களுடைய பேரோட இன்னின்ன பாவம் மிளக்குது தண்ணியில. இத கஷ்பால பார்த்தார்கள், ஞான கண்ணால பார்த்தார்கள், கல்பால பார்த்தார்கள். யாரு? இமாமுல் ஆஸம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. கஷ்புடைய பார்வை அப்படி அல்லாஹ்வை நெருங்க 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 தெளிய 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 அமைதி பெறுகிறது கல்பு. ஒரு ஹவுலுக்கு போய் ஹவுலுக்கு கீழே அன்ஷாங் 50 சாத்து காசு ஒன்றிருக்கும். 50 நீங்கள் கண்டிக்கா 50 சாத்து காசு ஒன்றிருக்கும். சின்ன ஒரு வீதிரு போத்தல் துண்டு ஒன்றிருக்கும். அதே மாதிரி யாரோ ஒருத்தட்ட ஒச்சொண்டு விழுந்திருக்கும். இன்னும் ஒருத்தட்ட ரிங் மோதிரம் ஒன்று இன்னொரு சைட்ல விழுந்திருக்கும். இது உங்களுக்கு பார்க்கணும்டா அந்த தண்ணி தெளியணும். தண்ணி ஒரு கலக்கு கலக்கி ஆட்டொண்டு ஆட்டி விட்டா கீழே இருக்கிறத பார்க்கலுமா? தண்ணி கலங்கி தெளியணும். இதே போல இந்த கல்பு அம்மாரா, லவ்வாமா, முல்ஹிமா, முத்துமைனா, ராதியா, மருதியா, ஒவ்வொரு தட்டு தட்டாக பல படித்தரங்கள்ல தரஜாவுல நப்சு தெளிந்து காமிலாவுடைய அந்தஸ்துக்கு வந்து விட்டால், 7வது அந்தஸ்துக்கு நப்சு வந்து விட்டால் அது தெளிந்த நப்சு. யா அய்யத்துஹன் நப்சுல் முத்துமைன்னா, முத்துமைன்னாவுடைய 4வது தரஜாவை பெற்ற நப்சே, இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன், நீ 5வது படித்தரமாக ராதியாவாக, நீ அல்லாஹ்வை பொருந்திய நிலையிலும், ராதியத்தன் மர்லியா, அல்லாஹ் உன்னை பொருந்திய நிலையிலும் நீ எனக்கிட்ட வந்துரு. வந்து எப்படி? ஃபதுகுலி ஃபீ, மறுபடியும் சொல்லுங்க, வதுகுலி. இவரத்துல இபாத ஃபர்ஸ்டுக்கு சொல்லி இருக்கிறா, சுவர்க்கத்தை ஃபர்ஸ்டுக்கு சொல்லி இருக்கா? இபாத் அப்படி என்றா ஆத்மாக்களில் மிகவும் முக்கியமாக அல்லாஹுவை அறிந்த முத்துமைன்னாவுடைய, ராதியாவுடைய, மர்லியாவுடைய காமிலான அந்தஸ்தை பெற்ற, குத்துபுடைய அந்தஸ்தை பெற்ற, அல்லாஹ்வை அறிந்த ஞானியான மிகப்பெரிய ஆத்மாவே, நீ வந்து இலா ரப்பிக்கு வந்து சேர்ந்துரு. சேரோனம் எங்க தெரியுமா? ஃபதுகுலி ஃபீ இபாதி, என்னுடைய அடியார்களோட வந்து சேர். ஃபதுகுலி ஜன்னதி, அதுக்கு பிறகுதான் உனக்கு சுவர்க்கம். யார் இந்த அடியார்கள்? மினன் நபியீன வ சித்தீகீன வ ஷுஹதாஇ வ ஸாலிஹீன், எல்லாரும் அடியார்கள் தான். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், யாருக்கு அல்லாஹ் நியமத்தை செய்தானோ அவங்க எல்லாரும். இப்ப புதிதாக துபாயிலேயும் இந்தியாவிலேயும் சயின்டிஸ்ட் மாறும் டாக்டர் மாறும் எல்லாரும் சேர்ந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது 100க்கு 100 உண்மையான தகவல். ஒட்டகத்தினுடைய டியர்ஸ், ஒட்டகத்தினுடைய கண்ணீரில 26 விதமான விஷ பாம்புகளுடைய கடிக்கு மருந்திருக்கிறான். எங்க வைத்து கதை? ஒட்டகத்தில கண்ணீர், ஒட்டகத்தில கண்ணீர்ல 26 விதமான விஷ பாம்புகளுடைய நஞ்சிக்கு மருந்திருக்குதாம். அதை கண்டுபிடிச்சிக்கிறாங்க. இந்தியாவில் அவ்வளவு டாக்டர்மாரும் இந்தியாவில் நிறைய பாம்பு கடி இருக்குது, அதை மருந்தாக இப்ப எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். இதைத்தானே அல்லாஹ் கேட்கிறான், அஃபலா யன்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத் வ இலஸ் ஸமாஇ கைஃப ருஃபிஅத் வ இலல் ஜிபாலி கைஃப நுஸிபத் வ இலல் அர்தி கைஃப சுத்திஹத். எல்லாருக்கும் பயத்தை கலப்பதி வர நிப்பாட்டுவாரோ, 11 மணி ஆகட்டும் இழுத்து மிரிப்பாரோ. எனக்கு கொஞ்சம் புத்திக்கு நான் டைம் நிப்பாட்டுவேன் இன்ஷா அல்லாஹ். ஒட்டகத்தை எவ்வாறு படைத்திருக்கிறோம் என்றதை நீங்க யோசிச்சு பார்க்கலையா? வானத்தை எப்படி தூக்கி வச்சிருக்கிறோம்? எந்த ஒரு பிலரும் இல்ல, எந்த ஒரு தூணும் இல்ல, அது சும்மா கூரையாட்டம் இருக்குது. வானத்தை எப்படி விரித்து வைத்திருக்கிறோம் பார்க்கலையா? மலைகளை எப்படி நாட்டி நாட்டி வச்சிருக்கிறோம் நீங்க யோசிக்கலையா? பூமியை எவ்வாறு விரித்து பரத்தி வைத்திருக்கிறோம் இத பார்க்கலையா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒட்டகம், வானம், மலை, என்ன அடுத்தது?
பூமி. இது யாருக்கிட்ட அல்லாஹ் கேட்கிறான்? குறைஷி காபிர்களுக்கிட்ட. அடே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அனுப்பி இவ்வளவு அற்புதத்தோட, இவ்வளவு பரக்கத்தோட, இவ்வளவு கஸ்தூரி நறுமணத்தோட, பார்த்தாலே நோய் தீரும் அளவுக்கு, தொட்டாலே நோய் தீரும் அளவுக்கு, சங்கையான உமிழ்நீரை வைத்தாலே நோய் தீரும் அளவுக்கு ஸ்ரீதேவியாக அனுப்பி வச்சிருக்கிறேனே. அடே எந்த நாளும் இந்த நீ ஒட்டகத்தை பார்க்கிறாய், எந்த நாளும் வானத்தை பார்க்கிறாய், எந்த நாளும் பூமியை பார்க்கிறாய், எந்த நாளும் மக்காவில் உள்ள மலைகளை பார்க்கிறாய். இந்த நாளுக்கு நான் கொடுத்த தரஜாவை உனக்கு விளங்குது இல்லையாடா? இந்த நாளுக்கு கொடுத்தா நீ நம்பாம இருக்கிற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கொடுக்க மாட்டேனா? இந்த நாளிலே அல்லாஹ் அவ்வளவு பெரிய வானத்தையோ, அவ்வளவு பெரிய பூமியவோ, அவ்வளவு பெரிய மலையவோ செல்லாம ஃபர்ஸ்டுக்கு சொல்றான் அஃபலா யன்துரூன இலல் இபிலி. இரண்டாவது வானம், மூணாவது மலை, நாலாவது பூமி. அட இவ்வளவு பெரிய பிரமாண்டமான படைப்பை விட்டுட்டு ஒட்டகத்தை ஃபர்ஸ்டுக்கு சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? 3 கிழமை ஒரு தண்ணி சொட்டு குடிக்காம ஒட்டகம் இருக்கும் வெயில்ல, 45-50 டிகிரியில 500 கிலோக்கு மேல பாரத்தை ஏத்தி கொண்டு போகும். எந்த சாம்ஸ்ட்ராங் அல்ல, தூசல்ல, காத்தல்ல, எது வந்தாலும் மூக்குக்குள்ளுக்கோ கண்ணுக்குள்ளுக்கோ போகாம அதுக்குள்ள அற்புதமான ஒரு படைப்பை படைச்சி. எல்லாத்தையும் விட தப்சீர்கள் எழுதுறாங்க என்ன தெரியுமா? ஒட்டகத்துல உள்ள ஆகப்பெரிய குதிரத் என்ன தெரியுமா? சின்ன சின்ன மிருகத்துக்கெல்லாம் மனுஷர் பயந்து நடுங்குறாங்க. யார சரி ஒட்டகம் காலால் அடிச்சு மௌத்தானண்டோ, ஒட்டகம் தள்ளி விட்டு மௌத்தானண்டோ, அல்லது வேற என்ன சரி நசல் வந்தோண்டோ, ஒட்டகத்தால யார் சரி அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறாரா? இல்ல. எனவே ஒட்டகம் எவ்வளவு ஒசரமா இருந்தாலும், எவ்வளவு பெருசா இருந்தாலும், எவ்வளவு கால் பெருசா இருந்தாலும், இந்த ஒட்டகம் சின்ன ஒரு மனுஷனுக்கு எப்படி ஒபீடியன்ஸ் பணிஞ்சி போகுதுன்னு தெரியுமா? அவன் சொல்றத கேக்குது. தின்ன கொடுத்தோ, குடிக்க கொடுத்தோ, படுக்க வச்சோ இல்லையோ, சொல்றத கேக்குது. அப்படிப்பட்ட இந்த ஒட்டகத்தை மனுஷனுக்கு அடக்கி வச்சவன் அல்லாஹ். ஒட்டகத்துக்கு இந்த தகுதியை கொடுத்த அல்லாஹ், பறவைக்கு தகுதியை கொடுத்த அல்லாஹ், வானம் பூமி கடல் கரைக்கு தகுதியை கொடுத்த அல்லாஹ், குத்துபுல் அக்தாப் ஹோதுல்லா முஹய்யத்தீன் அப்துல் காதிருல் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுக்கு அதிகமான பவரை கொடுத்தான், கண்ணியத்தை கொடுத்தான், விலாயத்தை கொடுத்தான், கராமத்தை கொடுத்தான். அவர்களை நாம் நம்பித்தான் ஆக வேண்டும். எனவே யா அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக. நம்முடைய தாய் தந்தையினர்கள், மனைவி மக்கள், உஸ்தாதுமார்கள், ஆசிரியர்மார்கள் இந்த பயானுக்கு அடிக்கடி ஒவ்வொரு நாளும் வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், வயதாளிகள், சிறுவர்கள் அனைவருடைய எல்லா பாவங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவருக்கும் ஆஃபியத்தை தருவாயாக. கெட்ட நோய் நொம்பலங்களை விட்டு பாதுகாப்பாயாக. நம்முடைய கல்விலே நிம்மதியை தருவாயாக, ராகத்தை தருவாயாக, சந்தோஷத்தை தருவாயாக. எல்லா விதமான பலாய் முசீபத்துகள், பித்னாக்கள், வசாதுகள், ஆபத்துகள், பித்தலாட்டங்களை விட்டு பாதுகாப்பாயாக. அதே போல யா அல்லாஹ் குத்துபுல் அக்தாப் ஓதுல்லாலம் சையதுனா முஹய்யத்தீன் அப்துல் காதிருல் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் வ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கொண்டாடி, அவர்களை அன்பு வைத்து, நேசம் வைத்து, அவர்களுடைய இல்முகளையும், அவர்களுடைய விலாயத்தையும், அவருடைய ஞானங்களையும் கண்ணியப்படுத்தியவர்களாக உன்னுடைய அடியான் என்பதனால் அவர்களை நாம் கண்ணியப்படுத்துகிறோம். யா அல்லாஹ் அவருடைய துஆ பரக்கத்தை தருவாயாக. அவருடைய பொருட்டால நமக்கு தேவையான அனைத்தையும் தருவாயாக. யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் திருமணம் முடிக்கக்கூடிய வயதிலே நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஆண்கள், பெண்கள் எல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்குரிய ஜோடி பொருத்தத்தை நீயே தெரிந்தெடுத்து தருவாயாக. அவர்களை நிம்மதியாக சந்தோஷத்தோடு வாழ வைப்பாயாக, செல்வ செழிப்போட வாழ வைப்பாயாக. திருமணம் முடித்து பல ஆண்டுகளாக பிள்ளை பாக்கியம் இல்லாமல் உன்னிடத்திலேயே துஆ கேட்டுக்கொண்டு தவக்குலோட தக்குவாவோட உன்னையே நம்பி இருக்கக்கூடிய அந்த கணவன் மனைவிமார்களுக்கு நல்ல சாலிஹான பரக்கத்தான அழகான ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகளை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் குத்துபு நாயகம் அவருடைய துஆ பரக்கத்தையும், எங்களுடைய சையத் அப்துல் ரஷீத் தங்கள் வாப்பா நாயகம் அவங்களோட துஆ பரக்கத்தையும் பெற்றுக் கொள்வதற்காக இங்கே எல்லோரும் வந்திருக்கிறோம். யா அல்லாஹ் அந்த துஆ பரக்கத்தை தருவாயாக. இங்கே ஓதக்கூடிய மதரசா மாணவர்களுக்கு அல் இல்முன் நாஃபியை கொடுப்பாயாக, நல்ல ஞாபக சக்தியை கொடுப்பாயாக, அதபொழுக்கத்தை கொடுப்பாயாக. எல்லா ஃபன்களிலும், எல்லா கலைகளிலும் அவர்களை தேர்ச்சி பெற செய்வாயாக. யா அல்லாஹ் அவர்கள் மூலமாக முழு உலகத்துக்கும் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தை பரப்ப செய்வாயாக. அவருடைய தாய் தகப்பனுக்கு பரக்கத்து செய்வாயாக. தாய் தகப்பனுடைய ஹயாத்தை நீளமாக்கி வைப்பாயாக. அவர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருடைய வாழ்க்கையை ஒளிமயமான வாழ்க்கையாக ஆக்குவாயாக.
அதே போல அவருடைய தாய் தகப்பர் குடும்பத்தார்கள், இங்கே வருகை தந்தவர்களுடைய தாய் தகப்பர்கள் குடும்பத்தார்கள் யாரெல்லாம் மௌத்தாகி கபரிலே வாழ்கிறார்களோ எல்லோருடைய மண்ணறைகளையும் பிரகாசமாக்குவாயாக, விஷாலமாக்குவாயாக, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் பணிஞ்சு போகக்கூடிய தன்மையை தருவாயாக, மன்னிப்பு கேட்கிற தன்மையை தருவாயாக, மன்னிப்பு கொடுக்கிற தன்மையை தருவாயாக, பெருமையை விட்டு எங்களை காப்பாற்றுவாயாக. எப்படியாவது ஒரு நாள் மௌத்தாகுவோம் என்ற சிந்தனையில் வாழும் பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் மூத்த மனிதர்களை கண்ணியப்படுத்தும் பாக்கியத்தை தருவாயாக, சிறு பிள்ளைகளுக்கு அன்பு செலுத்தும் பாக்கியத்தை தருவாயாக. இந்த நாவினால் பாவங்களை அதிகமாக செய்து விடாமல் பாதுகாப்பாயாக, கோல் சொல்லி விடாமல் பாதுகாப்பாயாக, புறம் பேசி விடாமல் பாதுகாப்பாயாக, குடும்பம் பிரித்து விடாமல் பாதுகாப்பாயாக, முனாபிக்குத்தனமாக நடந்து விடாமல் பாதுகாப்பாயாக. இந்த நாவினால் அதிகமான குர்ஆன் ஓதும் பாக்கியத்தை தருவாயாக, ஸலவாத் ஓதும் பாக்கியத்தை தருவாயாக, நல்ல பேச்சுக்கள் பேசும் பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் இங்கே யாரெல்லாம் கடனாளிகளாக இருக்கிறார்களோ அந்த கடன்களை எல்லாம் ஒரு நொடி பொழுதில் இழுத்து விடுவாயாக, இல்லாமல் ஆக்குவாயாக. அவர்களுக்கு பெரும் செல்வத்தை கொடுப்பாயாக, ஹசானாவை திறந்து கொடுப்பாயாக, ரிசுக்கை விஸ்தீரணமாக்குவாயாக. யாரெல்லாம் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் இங்கே தொடர்ந்து வருகை தருகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் யா அல்லாஹ் வியாபாரத்தில் பரக்கத்து செய்வாயாக. யா அல்லாஹ் நம்முடைய நாட்டிலே சமாதானத்தை வளரச் செய்வாயாக. முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாத மாற்று மத சகோதர சகோதரிகளும் ஒரு தாய் பெற்றெடுத்த பிள்ளைகளை போல வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் இப்பொழுது நல்ல முறையில் வயிறு நிறைய சாப்பிட போகிறோம், ஆனால் பலஸ்தீன் கஸாவில் சாப்பாடே இல்லாமல் கஷ்டத்தோட கதறி கதறி மௌத்தாகிறார்கள். யா அல்லாஹ் அவர்களுக்கு நிவாரணம் கொடுப்பாயாக, அவர்களுக்கு உதவி புரிவாயாக, அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நாடுகளை உருவாக்குவாயாக, அவருடைய கல்புகளை ஈரமாக்குவாயாக. யா அல்லாஹ் குழந்தைகள், பச்சிலம் பாலகர்கள், குமரி பெண்கள், வயசாளிகள், தாய் தகப்பர்கள் அனைவரும் கஷ்டப்படுவதை எங்களால் பார்த்து கொண்டிருக்க முடியாது யா அல்லாஹ். ஆனால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது யா அல்லாஹ். நன்றி கெட்டவர்களாக நாங்கள் இருக்கிறோம் யா அல்லாஹ். எங்கட பிள்ளைகள் வீண் விரயம் செய்கிறார்கள் யா அல்லாஹ், சாப்பிட முடியாமல் வீசுகிறார்கள் யா அல்லாஹ், காசை வீணாக செலவழிக்கிறார்கள் யா அல்லாஹ். எனவே எங்களை குற்றம் பிடித்து விடாதே ரஹ்மானே, எங்களை பாதுகாப்பாயாக. இந்த நாட்டிலும் இந்த பிரச்சனை வந்து விடாமல் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் நாம் பெற்று வளர்த்த நம்முடைய பிள்ளைகளை மற்றவர்களிடத்தில் கை நீட்டி விடாமல் பாதுகாப்பாயாக. செல்வத்தை அதிகமாக்கி கொடுப்பாயாக, கொடை வள்ளல்களாக ஆக்குவாயாக. யாரெல்லாம் என்னென்ன கவலைகளை சுமந்து கொண்டு இங்கே வந்தார்களோ யா அல்லாஹ் அப்படிப்பட்ட ஆண்கள் பெண்கள் அனைவருடைய எல்லா கவலைகளை நீக்கி வைப்பாயாக. அதே போல யா அல்லாஹ் யாரெல்லாம் என்னென்ன ஹலாலான ஹாஜத்துகள், நாட்டங்கள், தேட்டங்களோட வந்தார்களோ அனைவருடைய அனைத்து நாட்டங்கள், தேட்டங்களையும் எங்களுடைய சையத் அப்துல் ரஷீத் தங்கள் வாப்பா நாயகம் ஏற்பாடு செய்து நமக்கு நியமத்தாக தந்த இந்த மதரசாவிலே ஓதக்கூடிய மாணவர்களுடைய ஓதல்களுடைய பரக்கத்தை கொண்டு நமது துஆக்களை கபூல் செய்வாயாக. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மி وعلى آله وصحبه أجمعين آمين بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.